ஜெயம் ரவி இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஜெயம் ரவி ரோலுக்கு வந்து ரொம்ப லாங்கா அவங்க ரோல் கொடுத்துட்டாங்கன்னு தான் நானும் ஃபீல் பண்ணேன். கரெக்ட். அது மட்டும் இல்லாம வில்லன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு ஸ்டீரியோ டைப் அதுதான் அவர் ஃபாலோ பண்றாரு. அதாவது ஒண்ணு பயங்கரமா சிரிக்கிற வில்ல, இல்லைன்னா சிரிக்கவே சிரிக்காத வில்ல. ஸோ இவர் வந்து இதுல செகண்ட் கேட்டகரியில இருக்க மாதிரி இருக்காரு. படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எங்கேயுமே சிரிக்க மாட்டாரு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு, பிரச்சனை எதுவும் இல்லை சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. ஒரு மாதிரி பயங்கரமான வில்லனா அவரை காட்டிக்கிட்டாரு. வில்லன் ரோல் கூட எனக்கு கன்வின்ஸ் ஆலன்ற. இப்போ நமக்கு ஒரு சில வில்லன்லாம் பார்த்தா நமக்கே கோவம் வரும். அந்த சீன் வந்து ஹீரோவை அடிக்கிற போது நமக்கு கனெக்ட் ஆகும். இப்ப பாஷா படத்துல ரஜினி அழுதாருன்னா நமக்குமே அதுக்கு அழுக வரும். அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து எதுவுமே அந்த மாதிரி கனெக்ட் ஆகல. ஒரு உணர்வு பூர்வமா வரலன்றதும் ஒரு தாட்டு. வில்லனுமே வந்து அவர் வந்து தமிழ்ல பை பர்த் ஹீஸ் தமிழ், ஆனா அவர் அங்கதான் இருக்காரு. பட் ஆனா அவர் தமிழ், நீ ஒரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது வந்து அவருக்கு ஒரு இது கிரியேட் பண்ணுது. அதனால அவர் தமிழையோ தமிழர்களையோ எதிர்க்கிறாருங்கிறது ஓகே. இது வந்து நான் 100 பேரை 200 பேரை கொல்ற அளவு இந்த ரீசன் ஸ்ட்ராங்கான்னு கேட்டா எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது.